ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி. Thank you Lord. நன்றி ராஜா. முழு பலத்தோடு மறுபடியும் சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தெய்வமே இயேசையா, ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா இயேசுயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நானைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா இயேசையா. நானைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க இயேசையா, ஓஹோ இயேசு ராஜா, நன்றி ராஜா. எத்தனை பேர் முழு இருதயத்தோட அவர் செய்த நன்மையை நினைத்து Thank you Lord. இயேசு ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆராதனை ஆராதனை ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க முழு பலத்தோட முழு பலத்தோட. Thank you மகிமையே உங்களுக்கு தான். எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார். எவ்வளவு அருமையாய் நம்மை நடத்தி இருக்கிறார். எவ்வளவு அருமையாய் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். எவ்வளவு அருமையாய் தேவ கரம் நம்ம கூட இருந்தது. ஆமென். ஒரு குறைவையும் கர்த்தர் நமக்கு வைக்கவில்லையே.
ஆமென் ஆமென். எல்லாம் நிறைவாய் தந்தாரே, சமாதானம் தந்தாரே, சந்தோஷம் தந்தாரே, மகிழ்ச்சி தந்தாரே, மகிமையினால் நிரப்பினாரே, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்தாரே. ஆமென். நீ போகும்போது வரும் பொழுதெல்லாம் பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருந்தாலே, ஆமென், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று எழுதியிருக்கிறபடி எந்த தீமையும் அணுகாமல், எந்த தீங்கும் அணுகாமல் கர்த்தர் உங்களை சுகமா பாதுகாத்தார்னா, ஆமென், அந்த நன்றி உள்ள உணர்வு இருக்குமானா கையை தட்டி, ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு நீர் செய்த நன்மைகள், ஓ சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, ஓ நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லா ஏசப்பா, ஓஹோ நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வா. அந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து, அந்த பாடல் வரிகளை உணர்ந்து, மீண்டும் ஜீவனை ஓ வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே, ஆமென், இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ஓ ஏசையா, இயேசு ராஜா, நன்றி மகிமப்பா. நீர் தந்த சுகத்துக்காக நன்றி, நீர் தந்த விடுதலைக்காக நன்றி, உங்க பாதுகாப்புக்காக நன்றி. மீண்டும் சத்தம் உயர்த்தி நன்றி ராஜா ஏசப்பா. ஓ கிருபையே ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாத
பாதத்திலே மண்டியிடுவேனும் மறப்பேனோ மறப்பேனோ. ஏசப்பா, எப்படி மறக்க முடியும்? உம்முடைய அன்பை எப்படி மறக்க முடியும்? உங்க பாசத்தை எப்படி மறக்க முடியும்? மண்டியிடுவேன் மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மீண்டுமாய் எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. கையை தட்டி நல்ல விடுதலையோட ஆமென். சேற்றில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தினார். சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்தவர் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் கர்த்தர் என்னை வைத்தார். நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம உன்னதமான உயர்ந்த இடத்துல நம்மளை உட்கார செய்கிற ஆண்டவர். உயர்ந்த இடத்தில் நம்மளை உட்கார செய்கிற ஆண்டவர். இந்த காலவேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், உயரத்தின் ஆசீர்வாதங்கள், மேன்மையான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஜனத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டு என்பதை மறந்து போகாதிருங்கள். நம்முடைய தேவன் ஆமே உன்னதத்திற்குரியவைகளை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். பாருங்க, பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்து அப்படியே விடலை. கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை கர்த்தர் நம்முடைய நாவிலே நமக்கு தந்தார். அதனால கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நான் நினைத்து உயிருள்ள நாளெல்லாம் நான் அவரை பாடுவேன், நான் அவரை துதிப்பேன், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி அல்லேலூயா கீதம் பாடுவேன். அல்லேலூயா கீதம் பாடுவே, என் ஆண்டவரை கொண்டாடுவே. அல்லேலூயா கீதம் பாடுவே, என் ஆண்டவரை கொண்டாடுவே. தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து துதியின் கீதங்கள். நல்லா கைத்தட்டி பாடுங்க. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. துன்பம் எல்லாம் பொக்கி விட்டாரே, துதியும் எனக்கு தந்தாரே. துன்பம் எல்லாம் பொக்கி விட்டாரே, துதியினாடை எனக்கு தந்தாரே. பாட்டு பாடுவேன், போற்றி பாடுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரே. பாட்டு பாடுவேன், போற்றி பாடுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரே. ஆராதனை ஆராதனை
ராஜாதி ராஜனுக்கே ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை ராஜாதி ராஜனுக்கே ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக காலமெல்லாம் துதித்திடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக காலமெல்லாம் துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை ராஜாதி ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கே. சொல்லுவோம் ஆமென். Thank you Lord. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை ராஜாதி ஆமென். ஆமென் அல்லேலூயா. கீதம் பாடுவே என் ஆண்டவரை கொண்டாடுவே. அல்லேலூயா கீதம் பாடுவே என் ஆண்டவரை கொண்டாடுவே. தூக்கி எடுத்தார் செற்றினேர் என்று துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். மகிமையே தூக்கி எடுத்தார் செற்றினேர் என்று துதியின் கீதங்கள் நாவில் மீண்டும் தூக்கி எடுத்தார் ஜீசஸ் நாவில் தந்தா. ஆராதனை ஆராதனை என் ராஜா ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை தேவனுக்கே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆராதனைக்குரிய தேவனே. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்புக்கு இந்த உலகத்தில் அளவே கிடையாது. தேவனுடைய அன்புக்கு ஆழம் கிடையாது. தேவனுடைய அன்புக்கு உயரம் கிடையாது. அளவிட முடியாத அன்பு இயேசுவின் அன்பு. அளவிட முடியாத அன்பு என் ஆண்டவரின் அன்பு. அந்த அன்பு நம்ம மேலே இருந்ததுனால தான் அவர் நம்மளை தூக்கி எடுத்தாரு. அந்த அன்பு நம்ம மேலே இருந்ததுனால தான் அலைந்து கொண்டிருந்த நம்மளை கர்த்தர் பக்கம் சேர்த்து கொண்டாரு. நம்ம யாருக்கும் ஆகாதவர்களாய் இருந்தோம். யாருக்கு நாம தேவை இல்லை என்கிற நிலையில இருந்தோம். ஆண்டவர் நினைச்சா எனக்கு நீ வேண்டப்பா, எனக்கு நீ தேவை என்று அவருடைய அன்பின் கயிற்றினால் நம்மை அவர் பக்கமாய் இழுத்து கொண்டாரே. ஹல்லேலூயா. உம்தயை பெரிதையா என்மேல், உம்தயை பெரிதையா. உம்தயை பெரிதையா என்மேல், உம்தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உற
அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறைந்தேன் தீரிந்த துரோகியாம் என்னை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறைந்தேன் தீரிந்த துரோகியாம் என்னை அணைத்தி அன்பாலே என்னையும் அணைத்தீரன்பாலே தெய்வமே அணைத்தி அன்பாலே என்னையும் அணைத்தீரன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமே ஆனந்த ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஓ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என்மேல் உந்தையை பெரிதையா உந்தையை யார் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவர்கள் மேல் இரக்கமாயிருப்பேன். அவருடைய தயவு ஆமென் ஹல்லேலூயா. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் இயேசுவே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவும் வர முடியாது. அவருடைய பாசத்திற்கு ஈடாக எதுவும் வர முடியாது. யார் மேல் தேவன் அன்பு வைத்திருக்கிறாரோ அந்த அன்பின் வெளிப்பாடுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் அவர். லாசருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், சிநேகித்தார். அதுதான் மரித்து போன அவனை, அவன் மேல் வைத்த அன்பு அவனை கல்லறைக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வர வைத்தது. அன்பின் அடையாளம், அன்பின் ரகசியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை நம்பி வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறவர். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அன்பே 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 ஆருயிரே ஆனந்தமே ஆனந்தமே ஓ ஆனந்தமே ஆனந்தமே. ஆராதனை வேளைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் முழு இருதயத்தோட முழு பலத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஆமென் செலுத்த கர்த்தர் கிருபை தரட்டும். நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதிக்க அவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு தந்த வாக்கு தத்தம் நிச்சயமாகவே நான் சொல்லியிருக்கிறேன். அதை நாம் அனுதினமும் அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தைகளை
குறித்து, முக்கியத்துவத்தை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஆமென். அந்த வசனத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. எனக்கு இருக்குது, ஆனால் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அப்போ கர்த்தர் நம்மோட பேசும் பொழுது 3 காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார் என்பதை குறித்து உங்களோடு பேசினேன். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்வார். அதை கடந்த நாட்களிலே என்ன புதிய காரியத்தை செய்வார் அப்படின்னு நம்ம கர்த்தருடைய வசனங்களை, வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனங்களை ஆழங்களை அறிந்து கொள்ளும் பொழுது தான் அந்த வசனத்தின் ஆழத்திற்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோட 2வது பாயிண்ட்டு என்னது? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். பெரிய காரியங்களை செய்தார். நம்ம ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நம்ம மையமாக வைத்து பாடிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறபடி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிங்கிற வார்த்தையை நாம் தியானித்தோம் மேலோட்டமாக. இன்னைக்கு ஆண்டவர் இதில் இருந்து தான் நம்ம கூட ஆண்டவர் பேச போகிறார். நம்ம ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். ஏன் அவர் பெரிய காரியத்தை செய்கிறார்னா, அவர் இந்த உலகத்திலே பெரியவராகவே இருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் அவர் பெரியவர். அவர் ஆபிரகாமிலும் பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர். அவர் யாக்கோபை பார்க்கிலும் பெரியவர். கேட்குறாங்கல்ல, ஸ்தோத்திரம். வசனத்தில் படிக்கிறோம் அல்லவ, இந்த கிணற்றை தந்த யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. அப்போ அந்த யாக்கோபை பெரியவர்களாக நினைத்து கொண்டிருந்த காலங்களில் அதைவிட ஜீவ தண்ணீரை கொடுக்கிற நான் பெரியவர் என்று ஆண்டவர் அங்கே நிரூபிக்கிறார் அந்த சமாரியா ஸ்திரீயின் இடத்திலே. ஆகவே ஏன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார்? அவர்தான் பெரியவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறவர், எல்லாரை விட அவர் சிறந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை நம்முடைய தேவன் செய்ய போகிறார். ஆமென். நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா 136வது சங்கீதம் அது 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, வசனம் சொல்லுகிறது பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நன்மைகள், நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் சாதாரணமானதல்ல, அது அசாதாரணமானது. இந்த உலகம் கொடுக்கக்கூடியதை தான் கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம். இந்த உலகம் தரக்கூடியதை தான் தர முடியும். ஆனால் முடியாததையும் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த உலகத்தால் கொடுக்க முடியாதது, இந்த சமுதாயத்தால் கொடுக்க முடியாதது, நம்முடைய குடும்ப உறவுகளால் கொடுக்க முடியாததை அவர் செய்வார். அதான் எழுதியிருக்கிறது, பெரிய அதிசயங்களை. அந்த வார்த்தையை சொல்லுங்க, பெரிய அதிசயங்களை கர்த்தர் இங்கே எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பங்களிலே நிச்சயமாய் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. யாருக்கு பெரிய காரியம் நடக்கும்? யாருக்கு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று இன்றைக்கு நான் தொடர்ந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். வாசிக்கலாமா? எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் அது 4ஆம் வசனத்தை படியுங்கள். எசாயா 64:4 வாசிக்கலாம். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நீரே அல்லாமல் வேதம் சொல்லுகிறது, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்ய போகிற பெரிய காரியங்கள் என்று. அருமையான இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம்.
அவர்களுக்கு தேவன் செய்ய போற காரியத்தை ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது என்று எழுதியிருக்கிறது. அப்ப யாருக்கு தேவன் பெரிய காரியத்தை செய்வாராம்? காத்திருக்கிறவர்களுக்கு, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள், தேவன் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறவைகள், தேவன் நினைத்து வைத்திருக்கிறவைகள், தேவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறவைகளை ஒருவனும் அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய போற அற்புதமான காரியம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. காத்திருக்கிறவர்களுக்கு. அப்போ உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள். நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறவர். ஒரு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஆட்டை ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். தேவனுடைய ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்து வந்த பொழுது மாரா என்கிற ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அந்த இடத்திலே தண்ணீர் கசப்பா இருந்தபடினால் அந்த இடத்திற்கு மாரா என்று பெயர் வைத்தார்கள். இப்போ பாருங்க, அந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவதற்கு ஒரு மரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆமென். என்ன அல்லேலூயா வரமாட்டாங்க? கவனிங்க. அப்போ வேத வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு ஆயத்தத்தை ரெடி பண்ணி வச்சிருக்க, உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள். பாருங்க, வேத வசனத்தை கேட்க வந்த ஜனங்கள், இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்க வந்த ஜனங்கள், இயேசுவின் வார்த்தையை கேட்க வந்த ஜனங்கள், பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அவர்கள் அவ்வளவு இனிமையாய் கேட்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியம் என்ன, இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. வசனத்தின் மேல் தாகம் இருந்தது, வாஞ்சை இருந்தது, விருப்பம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தின் மேல தாகம் இருந்தா, வசனத்தின் மேல ஆசை இருந்தா, வசனத்தின் மேல விருப்பம் இருந்தா நம்ம அசதியா இருக்க மாட்டோம், தூங்க கூட மாட்டோம். பாருங்க, கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். இந்த வார்த்தை எனக்குத்தான் பேசுவார், என் கூட தான் பேசுகிறாரு, எனக்குத்தான் இந்த வசனத்தை தாராரு அப்படிங்கிற ஒரு விழிப்பு, அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வேத வசனத்தை அசதியா நினைச்சா தான் இந்த சரீரமும் அசதியா போயிருது பாருங்க. அப்போ வேத வசனத்தை கேட்க வந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தையும் இயேசுவினுடைய வார்த்தைகளையும் அவர்கள் கேட்க வந்த பொழுது ஆண்டவர் சொல்றார், இவங்களை சும்மா அனுப்பக்கூடாதுப்பா, இவங்களுக்கு ஏதாயிலும் கொடுக்கணும். சீசர்களை கூப்பிட்டு இவங்களுக்கு என்னத்தையாவது கொடுங்கப்பா, இவங்க போற வழியில சோர்ந்து போயிடுவாங்க, அதனால கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லும் போது சீசர்கள் ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையே, இவ்வளவு ஜனங்களுக்கு எங்கிருந்து கொடுப்போம்? ஏற்கனவே இயேசு வருவதற்கு முன்பதாகவே அந்த கூட்டத்திற்குள்ளே அந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை அங்கே ஒரு பையனிடத்திலே கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அது ஆயத்தம் செய்யப்பட்டவைகள். ஹல்லேலூயா. கரெக்டா சமயத்திற்கு பாருங்கள், சமயத்திற்கு அங்க கொண்டு கொடுக்கிறாங்க. இயேசு தம்முடைய கரத்திலே வாங்குகிறார், ஆசீர்வதிக்கிறார், எல்லாரையும் உட்கார சொல்லுகிறார், எல்லாருக்கும் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது 5:2 சாப்பிட்டு திருப்தியாகி அப்படின்னு எழுதி இருக்கிறது. திருப்தியாகி. நான் சொல்றேன், ஆண்டவர் எதையும் நமக்கு தற்செயலா கொடுக்கிற தெய்வம் இல்லை, எல்லாவற்றையும் ஏற்கனவே நமக்கு ஆயத்தம் செய்து கொடுக்கிறவர். அது உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் இடமா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்தின் காரியமாக இருக்கலாம், அது ஒரு படிப்பின் இடமாக இருக்கலாம். அது ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும். அது ஏற்ற வேளையிலே கர்த்தர் அதில் கொண்டு போவார். அப்போ யாருக்கு பெரிய காரியம் நடக்கிறது? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. உமக்கு காத்திருக்கிறவர்கள்னா என்ன? ஒன்று, அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் பொழுது, அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கும் பொழுது. நமக்கு எல்லாமே உடனே நடக்கணும், அது நம்ம அவசரம். எது ஜெபம் பண்ணாலும் இப்போமே தாரும், இப்போமே வாரும், இப்போமே இதை செய்யும், இப்போமே ஒரு அசைவை ஏற்படுத்தும், இப்போ நடந்துடணும் ஆண்டவர் அப்படின்னு தான் நம்ம ஜெபிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் நம்ம அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆசை அது உடனே நடக்கணும், உடனே வரணும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய காரியம் என்ன தெரியுமா? அவர் வேளையின்படி தான் செய்வார். இங்கே 1000 விண்ணப்பங்கள் இருந்தாலும், 1000 முறை ஜெபம் பண்ணாலும், சோத்திரம், எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகும். ஆனால் அவருடைய வேளையின்படி நடக்கும். அவர் ரொம்ப முக்கியப்படுத்துகிற விஷயம் என்னன்னா, அவருடைய வேளையின்படி தான் அதை செய்ய கர்த்தர் விரும்புகிறார்.
அப்போ அவருடைய வேலை எப்போ வரும்? அதுதான் எனக்கும் தெரியல. அவருடைய வேலை எப்போ வரும்? எப்போ வேணாலும் வரலாங்க, இன்னைக்கு கூட வரலாம் அவருடைய நேரம். ஆமென். அவருடைய வேலையை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானா ஊரிலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசு சொல்லுகிறாரு, எங்க எல்லாரும் திருப்திப்படுத்தணும், எல்லாரும் திராட்சரசம் குடிக்கணும்னா என்னுடைய வேலை வரணுங்கிறாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாண வீட்டில் போய் சாப்பாட்டுக்காக காத்திருப்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் திராட்சரசத்தை அவர்கள் குடித்துக் கொள்வதற்காக எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர் சொல்றார், அழகா சொல்லிட்டு விட்டுட்டார், என்னுடைய வேலைலாம் வரலப்பா, என் வேலை வந்த பிற்பாடு பார்த்துக்கலான்னு. யோசித்து பாருங்க, தேவன் அவருடைய வேலையின்படி கொடுக்கிறார் பாருங்க. அதில் தான் சந்தோஷம் இருக்கு, அதில் தான் மகிழ்ச்சி இருக்கு. ஓ, அதில் பெரிய ஆரவாரம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு பெரிய திருப்தி இருக்கிறது. நீங்களா எடுத்துக்கொள்றதை விட அவரா உங்களுக்கு கொடுக்கிறது தான் ஆசீர்வாதம். ஆமென். பல நேரங்களில் நம்ம எடுத்துக்கிட்டு தான் சரியாக எடுக்கலையோ, தகுதியானதை எடுக்கலையோ, சரியாக செலக்ட் பண்ணலையோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அப்படி நினைக்கிறோம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் கொடுப்பார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்ஸல்னா எக்ஸல் கரெக்டாக இருக்குங்க, லூஸாக இருக்காது, ஃபிட்டிங்காக இருக்கும். ஆமென். ஆமாம், அளவு கரெக்டாக இருக்கும். அவர் கொடுத்தாருன்னு வைங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கண்ணை மூடிக்கிட்டு எடுத்தோன்னு வைங்களேன், மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், லூஸாக இருக்குங்க. ட்ரெஸ்ஸை சொன்னேன்னா நான் சொல்கிறேன், ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அவர் கொடுக்குறார் பாருங்க, அவருடைய வேலையின்படி. அதில் இருக்கிற மகிழ்ச்சி, அதில் இருக்கிற திருப்தி, அதில் இருக்கிற சந்தோஷம் வேற எதிலையும் நமக்கு இருக்காது. அப்போ பாருங்க, காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதுக்கு காத்திருக்கிறீங்க? எத்தனை நாள் காத்திருக்கிறீங்க? எத்தனை வருஷம் காத்திருக்கிறீங்க? எத்தனை மாதம் காத்திருக்கிறீங்க? இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடும், இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்து 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 இப்போ சோர்ந்து போயிட்டீங்களா? நடக்கலையே, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி ஒன்று கூட நடக்கலையே, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி ஒரு அசைவு கூட உண்டாகலையே, ஒரு செய்தி கூட வரலையே, ஒரு வார்த்தை கூட வரலையே, ஒரு இமெயில் கூட வரலையே. வராட்டாலும் பரவாயில்ல, மெயில் வரும். அல்லேலூயா. வரலன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற நிலைக்குள்ளே இருக்கிறீங்களா? இன்னைக்கு தீர்க்கமாக கர்த்தர் சொல்றாரு, நான் பெரிய காரியத்தை ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் பெரிய காரியத்தை செய்வார். எங்க வேணாலும் செய்வாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் எங்க நடக்கு? அது சமுத்திரத்தில் கூட நடக்கலாம். சமுத்திரத்தில் கூட பெரிய காரியங்கள் நடக்கலாம். அவர்களால் அறிய முடியாதது. இந்த சமுத்திரம் பிளக்குமா? இந்த சமுத்திரத்தில் வழி இருக்கிறதா? ஸ்தோத்திரம். கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி மோசே நீட்டின பொழுது எவ்வளவு அருமையா அந்த சமுத்திரத்தில் வழி கிடைத்தது பாருங்கள். இது எவ்வளவு பெரிய அற்புதம்! சமுத்திரம் பிளந்த அற்புதம், எவ்வளோ பெரிய அற்புதம்! அதுவும் ஒரு அருமையான ரோடு மாதிரி அழகா நடப்பதற்கான ஒரு பாதை, ரெண்டு பக்கமும் அப்படி தண்ணீர் எப்படி நினைச்சான்? மதில் போல நினைச்சான். அழகா கர்த்தர் ஒரு பாதையை உருவாக்கினார். அதைத்தான் பின்னால பாடுறாங்க, இப்படியெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தாரே, பெரிய காரியங்களை செய்தாரே. சமுத்திரத்தில் கூட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்க பார்வைக்கு அது சாத்தியம் இல்லை, உங்கள் பார்வைக்கு அது அனுகூலம் இல்லை, உங்கள் பார்வைக்கு அதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்கள் பார்வைக்கு இது கடினமானது, உங்கள் பார்வைக்கு இதில் வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவன் ஒரு நிமிடத்தில் அந்த இடத்தில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு சொல்லுகிறேன், முடியாது என்கிற இடத்திலே, வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே, அற்புதம் நடப்பதற்கு எந்த விதமான காரியம் அனுகூலம் இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்ய போறா. ஒரு வழி உங்களுக்காக திறக்கப்பட போகுது. அது எவ்வளவு பெரிய சமுத்திரமா இருந்தாலும் என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வழி திறந்து ஆகும். ஆமென். பெரிய காரியம் நடக்கும். அது சமுத்திரமா இருந்தாலும் நடக்கும், அது எரிகோவா இருந்தாலும் நடக்கும்.
பார்க்கறதுக்கு எரிகோவின் அருமையான மதில்கள் பெரிய மதில்கள் தான். உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை, உள்ள போறதுக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியத்தான் சுத்திக்கிட்டே இருக்காங்க, ஆனா உள்ள போய் ஆகணும், போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ பெரிய மதில்கள். நடந்ததா? நடந்தது. துதிக்க ஆரம்பிச்சாங்க, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு தேவன் அவர்களுக்கு சொன்ன நிபந்தனையின்படி அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். மதில்கள் இடிந்து விழுந்தது. அந்த தேசத்திற்குள் அவர்கள் போக கர்த்தர் உதவி செய்தார். நான் சொல்றேன், உங்க பார்வைக்கு எது கடினமா இருக்குதோ அது ஆண்டவருடைய பார்வைக்கு எளிமையா இருக்கும். அவர் சொல்ல ஆகும். புயலும் காற்றும் எழும்பி நின்ற பொழுது சீசர்கள் ஐயோ மடிந்து போகிறோம், அவர்களுக்கு அது கடினம். இயேசு எழுந்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. உடனே அமைதல் உண்டாயிற்று. நமக்கு கஷ்டமா இருக்குது, நமக்கு கடினமா இருக்குது, நமக்கு அனுகூலம் இல்லை, நம்ம நினைக்கிறோம் இதில் சாத்தியம் இல்லை என்று நினைக்கிறோம். பாருங்க, அதில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மகிமையான அற்புதங்களை உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். இரண்டாவது யாருக்கு? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆமென். நம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நமக்காக கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். அது பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கும். என்ன இந்த வசனம் சொல்லுகிறது? இரண்டாவது, யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். முதல்ல சொன்னேன், அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்கும். இரண்டாவது சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்துல தன் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று தான் தேடி வருகிறாள். அந்த பிள்ளை படுகிற வேதனை, அந்த பிள்ளை படுகிற கஷ்டம், சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவீனத்தை பார்த்து கொண்டு இந்த தாயால் நிம்மதியாக இருக்க முடியல. என் பிள்ளை கொடிய வேதனைப்படுகிறாளே, என் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கிறதே, ஒருவேளை எங்கேயெல்லாமோ போகணுமோ, போக வேண்டிய இடத்திற்கெல்லாம் போய் பார்த்திருக்கலாம், அற்புதம் நடந்ததாக இல்லை, அற்புதம் நடந்ததாக எழுதப்படவில்லை. போன இடமெல்லாம் அவளுக்கு ஒரு ஏமாற்றம் தான், போன இடமெல்லாம் அவளுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் தான். ஆனா இப்போ இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறாள். இயேசு தொடுவாரா? இயேசு சுகமாக்குவாரா? போகும்போதே சொல்லியிருப்பாங்க, உனக்கெல்லாம் செய்ய மாட்டாருமா, அவர் எங்க செய்வார்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்திரீ இல்லை, இயேசு கிறிஸ்துவால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும் அப்படின்னு அவருக்கு பின்னால வந்து, இயேசுவே என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கிறாள். ஆனால் அவர் கண்டுகொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது. அவர் பார்க்கவில்லை. அவளுடைய தொந்தரவை சீஷர்களுக்கு கூட பொறுக்கல, அப்படி அவள் தொந்தரவு பண்ணுகிறாள். ஆனாலும் பாருங்க, சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ரொம்ப ஃபாலோ பண்ற ஆண்டவரே, பின்னால ரொம்ப வந்துகிட்டே இருக்கிறாள், அவ போடுற சத்தம் எங்களுக்கே டிஸ்டர்பா இருக்கு, ஏதாவது சொல்லி விட்டுருங்களேன், ஏதாவது சொல்லி அனுப்பிடுங்களேன் அப்படின்னு சீஷர்கள் சொல்லுகிறார்கள். நன்றாய் கவனிங்கள். ஆனால் இத்தனை நெருக்கடியின் நேரத்திலும், இத்தனை ஏமாற்றத்தின் நேரத்திலும், இத்தனை விதமான போராட்டத்தின் நேரத்திலும் அவள் விடவில்லை, அவள் இயேசுவை விடவில்லை, அவள் இயேசுவை விடவில்லை. விசுவாசமும் நம்பிக்கையும் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க தான் இடையில போவாங்க, விசுவாசம் இல்லாதவங்க தான் இடையில போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம், நாங்கள் ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு நடக்கலை, நாங்கள் ரொம்ப நாளாக இதை கேட்டோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கலை, ஜெபம் பண்ணால் அற்புதம் செய்வார், ஆராதனைக்கு வந்தால் அற்புதம் நடக்கும், கர்த்தரை தேடினா இது நடக்கும்னு சொன்னாங்க, நாங்களும் வந்தோம்யா, நாங்களும் தேடினோம்யா, எங்களுக்கு நடக்கலையா. நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம். நடக்கலைங்கிறதுக்காக கர்த்தரை விட்டு விலகிடலாமா? நடக்கலைங்கிறதுக்காக தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிடலாமா? நடக்கலைங்கிறதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போயிடலாமா? நீ எங்கே போனாலும் ஆண்டவர் தானே செய்யணும். எப்போ செய்வார்? விசுவாசிக்கும் பொழுது தான் செய்ய முடியும். ஆமென்.
இங்கே போனால் நடந்துரும், இங்கே போனால் நடந்துரும், அந்த ஆராதனையில் நடந்துரும், இந்த கூட்டத்துக்குள்ளே நடந்துரும். அங்கே தெய்வம் வேற, இங்கே தெய்வம் வேறையா? எல்லாரும் அவரவருடைய நம்பிக்கையின்படியும் அவரவருடைய விசுவாசத்தின்படி தான் எங்கே போனாலும் நடக்கும். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ஆமென், தூக்கிட்டு வராங்க ஒருத்தனை. அற்புதம் நடக்கணும். இயேசுநாதர் வீட்டுக்குள்ளே பிரசவம் பண்ணுறாரு. உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. அந்த வீடு ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. வீட்டின் கூரையை பிரிச்சுட்டான் பாருங்க. வீட்டுக்காரனை சம்மதிக்கணும். முதல்ல கூரையை பிரிச்சுட்டு வியாதியஸ்தனை என்ன செய்கிறாங்க? கீழே இறக்குறாங்க. வேதம் சொல்லுகிறது, தூக்கிட்டு வந்தாங்களே அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அப்போ அந்த பிரயாசத்தை பாருங்க. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, சரி உள்ளே போக முடியாது. இயேசுநாதர் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது நம்ம பார்த்துக்கலாம், இல்லை அவர் ஏதாவது பிரசங்கம் பண்ண வரும்போது பார்த்துக்கலான்னு நினைக்கல. அந்த நம்பிக்கை இன்னைக்கு அவனை தூக்கிட்டு வந்ததோடு முடிச்சிடணும். இதுதான் கடைசி. இனிமேல் அவன் நடந்து தான் வரணும். இனிமேல் அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும். அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ஆமென் சொல்லுங்க. அப்போது ஆண்டவர் பெரிய காரியத்தை ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தர் செய்யணும்னா அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்குறாரு. ஆமென். நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த அந்த வார்த்தையை எப்படி நம்ம நம்புகிறோமோ அதன்படித்தான் அற்புதம் நடக்கும். இவள் விடவில்லை, இவள் சோர்ந்து போகவில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், எங்கள் கண்கள் இரக்கம் செய்கிற வரைக்கும், என் ஜபத்துக்கு பதில் வர்ற வரைக்கும், எனக்கு நன்மை நடக்கிற வரைக்கும், எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நான் ஆண்டவர் விட்டு போக மாட்டேங்க. ஜபத்தை நிறுத்த மாட்டேங்க. விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேங்க. ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போக மாட்டேங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் செய்து முடிப்பார். எனக்கு இந்த காரியங்கள் நடக்கும். என் பிள்ளை வியாதியோடு திரும்பி போகாது. என் பிள்ளை பலவீனத்தோடு திரும்பி போகாது. என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு சுகம் கிடைக்கத்தான் செய்யும். அவர் என்னமோ டைலாக் சொல்றாரு, இவளும் கேட்டபாடில்லை. அதுக்கு பதில் கூட சொல்லிக்கிட்டு விடவில்லை. இயேசு அதுக்கு பிற்பாடு சொல்லுகிறாள், பெரிய காரியம் அவளுக்கு நடக்கிறது. எப்படி என்றால், உன் விசுவாசம் பெரியது. இப்படி ஒரு நம்பிக்கை, இப்படி ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளவு பெரியது பாருங்க. நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. வார்த்தையின் மேல் விசுவாசம் வையுங்க. வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. வார்த்தையை தியானியுங்க. வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லி இருக்கிறார், எனக்கு நடக்கும், பெரிய காரியங்கள் நடக்கும், பெரிய காரியங்கள் நடக்கும். அன்றைக்கு ஒரு மகள் வந்து சாட்சி சொன்னாள், பாஸ்டர், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் அறிக்கை செய்தேன், ஜெபம் பண்ணினேன். 3 பாயிண்ட் சொல்லி மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என் வேலையில் எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அது நடக்கிற காரியமே கிடையாது. அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த வேலை, அந்த காரியம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு நடந்துச்சு. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்து விட்டு போனாள். எனக்கு கர்த்தர் சொன்னபடியே பெரிய காரியத்தை செய்தார். விசுவாசம், நம்பிக்கை. ஏதோ வந்தோம், உட்கார்ந்தோம், பிரசங்கத்தை கேட்டோம், கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தோம், கூட்டம் முடிஞ்ச உடனே வேகமாக ஓடி போனோம் அப்படிங்கிறது இல்லைங்க. தேவ சமூகத்தில் வந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து, இது எனக்கு தாப்பா, என் கூட தான் பேசியிருக்கீங்க, எனக்குத்தான் இந்த நன்மை நடக்கப் போகிறது, எனக்குத்தான் ஆண்டவர் இதை செய்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சிடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு பெரிய காரியம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த வசனம் 6:15. எபிரேயர் 6:15 வாசி. அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஸ்தோத்திரம் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சாத்தியமற்ற காலங்களில், சாத்தியமற்ற சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். சரீரம் செத்து போயிற்று, அற்புதம் நடப்பதற்கு ஏதுவல்ல. சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிற்று, வயசும் ஆயிற்று. அப்போ இனிமேல் நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற நேரத்தில் தான் வெளிப்பாடு வருது.
அந்த நேரத்தில் தான் வார்த்தை வருது, அந்த நேரத்தில் தான் கர்த்தர் பேசுகிறாரு, நான் செய்வேன்னு. பாருங்க, எப்போ ஆண்டவர் பேசினாரோ அப்போ இதெல்லாம் மறந்துட்டாங்க. எப்போ ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்தாரோ அப்போ இது சூழ்நிலைகளையும் பலவீனங்களையும் அவர்கள் நினைக்கவில்லை, பலவீனத்தை அறிக்கை செய்யவில்லை, அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்களுக்கு பெரிய காரியம் நடந்தது. சாத்தியமற்ற நிலையிலும் அசாத்தியமானவைகளை நம்முடைய தேவன் செய்கிறார் என்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு பெரிய காரியம் நடக்கும். சூழ்நிலையை பார்க்காதீங்க, இதுக்கு வாய்ப்பில்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, இதில் அசைவு வராது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, இதில் எந்த நன்மையும் பார்க்க முடியாது நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, இந்த இடத்த வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, இதை கட்டி எழுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, என் பிள்ளைக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அதை கர்த்தர் முடிவு பண்ணுறாரு. நீங்க விசுவாசிங்க, அவர் வாய்க்க செய்வார். நீங்க நம்புங்க, அவர் வாய்க்க செய்வார். நீங்க அறிக்கை பண்ணுங்க, அவர் வாய்க்க செய்வார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியம் மட்டுமல்ல, பெரிய காரியத்தையும் கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் இந்த வசனத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் அறிக்கை செய்து ஆண்டவர் தம்முடைய மகிமையும் வல்லமையும் நமக்குள்ளே விளங்க செய்யும்படியாக எல்லாரும் கைகளை உயர்த்தி, எனக்கு ஒரு காரியம் நடக்கத்தான் போகிறது, அது பெரிய காரியமாய் நடக்க போகிறது, அது பெரிய காரியமாய் நடக்க போகிறது. எங்க நடக்கணும், எங்க நடக்கணும், எங்க நடக்கணும்னு ஜெபிக்கிறீங்க, எந்த இடத்துல நடக்கணும்னு ஜெபிக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில். ஒருவேளை உங்க பார்வைக்கு அது சமுத்திரமா தெரியலாம், ஒருவேளை உங்க பார்வைக்கு பெரிய மதில்களா இருக்கலாம், உங்க பார்வைக்கு ஒருவேளை தாண்ட முடியாத சூழ்நிலையா இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், உம்முடைய வார்த்தையை நான் நம்புறேன், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க யாருக்கோ பேசவில்லை, எங்கேயோ நீங்க பேசல, எனக்கு தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு. கைகளை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவே. Thank you Lord. இயேசுவே, என் பாதையெல்லாம், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் சூழ்ந்தாலும், வாழ்வு இல்லை என்றாலும், அதற்கு யாரும்
இயேசு ஒருவரை என்னை தேற்றுவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலுமோ நம்புவேன். கைகளை உயர்த்தி ஒரே குரலோடு கடைசியாய் சொல்வோம், நம்புவே. நம்பிதாப்பா வந்திருக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போட வந்திருக்கிறப்பா, நம்பிக்கையோட வந்திருக்கிற ஆண்டவர், எனக்கு அற்புதம் செய்யுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம் எனக்கு நடக்கட்டும். நம்புவே. நடக்கும், உனக்கு நடக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார், உங்கள் வேலையிலே செய்வார், பிள்ளைகளின் படிப்பின் காரியத்தில் செய்வார், குடும்பத்தில் செய்வார், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். குடும்பத்தை கட்டி எழுப்புவார். நம்புவேன், நம்புவேன். இது நடக்கும்னு நான் நம்புறேன். இந்த காலவேளையில நம்பிக்கை உடையவர்கள் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது இந்த நேரத்திலேயே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆமென் அசாதாரணமான வல்லமை, அசாத்தியங்களை செய்கிற வல்லமை உன் பிள்ளைகளுக்குள், உன் குடும்பத்திற்குள், உன் சரீரங்களுக்குள் கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள் இப்பொழுதே இப்பொழுதே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லுங்கள். ஷதரே கதரோ பதரதரலா நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவே. ஆமாப்பா, காத்திருக்கிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்வேன் சொல்லியிருக்கீங்க. நாங்க நம்பிக்கையோட நிற்கிறோம். எங்களுக்கு செய்ய போறீங்க, எங்களுக்கு செய்ய போறீங்க, எங்கள் ஜனங்களுக்கு செய்ய போறீங்க, எங்கள் குடும்பங்களுக்கு செய்ய போறீங்க. அந்த நம்பிக்கையோட நாங்க கடந்து போகிறோம், அந்த விசுவாசத்தோட கடந்து போகிறோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் வந்து தேவனை துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த, சத்தியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளை நினைக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர். எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரப்பா. அளவிட முடியாத அந்த அன்புக்காக நன்றி. எங்கள் ஜெபங்கள் வீணாய் போகல, எங்கள் விண்ணப்பங்கள் வீணாய் போகல. நாங்க காத்திருக்கிறோம், விசுவாசித்து காத்திருக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். நீங்க நிச்சயமா செய்ய போறீங்க. உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும். கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இவருடைய வேலை, தொழில்கள், கையின் பிரயாசங்கள், பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படி வாழ்த்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய சிநேகமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.